சாரி செல்லா. உன்னை அவனுங்க அடிக்க அடிக்க வலியில நான் துடியா துடிச்சேன். என் உயிரே என்னை விட்டு போற மாதிரி நான் தவியா தவிச்சேன். செல்லா, I love you செல்லா. இனிமே என் உயிரும் உன் உயிரும் ஒண்ணு. அதை எவனாலையும் பிரிக்க முடியாது. இவ என்ன கொல்லாம விட மாட்டா போல இருக்கு. இவகிட்ட இருந்து எப்படியாவது தப்பிக்கணும். எதையும் கும்பலா பண்ணாதீங்கன்னு எத்தனை தடவையா சொல்றது? சரி, நான் ஒரு பொருள் தரேன். இந்த விஷயத்தில் எவன் இன்ட்ரெஸ்டாக இருக்கானோ அவன்கிட்ட கொடுத்து அந்த நாரப்பைய மோனை போட்டுட்டு சரண்டர் ஆக சொல்லு. மற்றவங்களாம் வெளியிலேருந்து வேலை செய்யலாம். சரிண்ணே. யோ, கண் லைசன்ஸ் என் பேரில் இருக்கியா? ஜாக்கிரதையா. எதுக்கு எங்களை மாதிரி நடிக்கணுங்கிற? அங்கே நிற்கிதே அந்த பொண்ணு என்ன லவ் பண்ணுது, அதை வெறுக்க வைக்கணும். ஸோ நான் திருநங்கையாக மாறிட்டேன்னு சொல்லிட்டேன். அதை நம்ப வைக்கிறதுக்கு நீங்கள் தான் உதவி பண்ணணும். அட பாவி, அவள் லவ் பண்ணா நீ லவ் பண்ணி தொலைக்க வேண்டியதானேடா? அது மேல் சாதி பொண்ணுக்கா. சாதியை விடு, அந்த பொண்ணு உனக்கு பிடிச்சிருக்கா? இப்படி ஒரு பொண்ணு தவம் இருந்தாலும் கிடைக்காதுக்கா. ஏய், உண்மை இல்லாத ஒருத்தியோட 100 வருஷம் வாழ்றதை விட உன்னை உண்மையா நேசிக்கிற ஒருத்தியோட ஒரு நொடி வாழ்ந்தா கூட போதண்டா. வாடா இங்க பாருமா, இவனும் உன்னை பயங்கரமா லவ் பண்றான். இந்த சாதி அளவுக்கு தான் பயப்படுறான். எங்கேயாச்சும் ஓடி போய் கல்யாணம் கட்டிக்குங்க, சந்தோஷமா இருங்க. எவனா தடுத்தான்னா சொல்லுங்க, நாங்க ஊருக்கு ஊரு இருக்கிறோம், போயிச்சு கட்டிடுறோம். நல்லா இருங்க. நாளை காலையில 10 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் நம்ம ஊர் கருவக்காட்டுக்கு பின்னால உனக்காக காத்துக்கிட்டு இருப்பேன். நீ வரல, என் சாவுக்கு நீந்தான் காரணம். எங்க வந்துட்டியா? வரமாட்டியோன்னு நினைச்சேன். என்னங்க இது கத்தியெல்லாம் வச்சுக்கிட்டு விளையாடுறீங்களா? ஆமா, நீ பெருசா என்ன லவ் பண்ணிட்ட, நான் விளையாட போறேன். ஏண்டா திருநங்கையா நடிச்சு என்ன ஏமாத்தலான்னு பாத்தியா? ஃப்ராடு ஃப்ராடு. சொல்றா, லவ் பண்ணுவியா மாட்டியா? இதுக்கு தான் நீங்க வர சொன்னீங்களா? ச்சே. ஏய் செல்லா, நில்லு. நான் இருக்கவா இல்ல சாகவா? ஒரு முடிவை சொல்லிட்டு போ. என்னங்க மிரட்டுறீங்களா? ஆமா, அப்படியே வச்சுக்கோ. சொல்லு, காதலிப்பியா மாட்டியா? எங்க காதல்னா தானா வரணுங்க. இப்படி அடிச்சு மிரட்டி எல்லாம் வர வைக்க கூடாது. எனக்கு உன் மேல காதல் வரல, வரவே வராது. ஏன்? ஏன்னா நீ வேற சாதி, நான் வேற சாதி. ஓ சாதி சாதின்னு பேசுறத முதல்ல நிறுத்து. ஏதோ ஒரு கெட்ட வார்த்தையை கேக்குற மாதிரி இருக்கு. மேல சுமத்தப்பட்டு இருக்கிற இந்த சாதிங்கிற இழிவை இன்னும் எத்தனை நாளைக்கு நீ தூக்கி சுமக்க போற? அதை விட்டு வெளியேறணும்னு ஏன் உனக்கு தோணல? ஓ சாதிக்குள்ளே இருக்க போறியா?
சாதியில கல்யாணம் செய்யறது அவமானம் அசிங்கம்னு நான் நினைக்கிறேன். அதனால தானே என் சாதிக்காரன் எவனும் வேணான்னு முடிவெடுத்து இப்ப உன்கிட்ட வந்து நிக்கிற. நீ ஆம்பளை தானே, உன்னால முடிவெடுக்க முடியாதா? ஏங்க உங்களால எங்க ஆளுங்க எல்லாரும் பாதிக்கப்படணுமா? நான் உங்களை லவ் பண்ணா எங்க வீட்டை நெருப்பு வச்சு கொளுத்துவானுங்க, அடிச்சு உடைப்பானுங்க, ஓட ஓட அடிப்பானுங்க. அது உனக்கு தெரியாது. சோ பயம் 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 பயம். எத்தனை நூற்றாண்டுகளா இப்படியே பயந்துட்டு இருக்க போறீங்க? சாக துணியணும். இன்னைக்கு நீயும் நானும் செத்தாதான் இந்த தலைமுறை யோசிக்கும், அடுத்த தலைமுறை போராடும், அதுக்கு அடுத்த தலைமுறை ஜெயிக்கும். கீழ் ஜாதி பயில இங்கேயே சுட்டு கொல்லணும். இதுக்கு மேல அவனை விடக்கூடாது. ஐயோ துப்பாக்கி வீட்டுல இருக்க.